ஓம் நமச்சிவாய போற்றி. வணக்கம் உறவுகளே. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எங்கள் சார்தாம் யாத்திரையில் அழகான பள்ளத்தாக்குகளையும் ஆப்பிள் தோட்டங்களையும் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவில் ரொம்ப அற்புதமான கிளைமேட்டாக இருந்தது. நாங்கள் போனப்போ என்ன செப்டம்பர் மாதங்கிறதுனால கொஞ்சம் அங்கங்கே மழையும் தொடர்ந்துக்கிட்டு இருந்தது. எங்களை இருந்தாலும் நல்லபடியாக யாத்திரை முடிச்சுட்டு எல்லோரும் பத்திரமாக வந்து சேர்ந்தோம். அந்த அழகை அனுபவிக்கிறது, பசுமையான அழகை அனுபவிக்கிறதுக்கு எங்களுக்கு கொடுத்து வச்சுருந்தது. இதே மே ஜூனில் போயிருந்தாக்கா இந்த பசுமையை பார்க்க முடியாது. அதுக்கு பதிலாக வெண்மை போர்த்திய பனி மலைகளை பார்த்துட்டு வந்திருப்போம். ஆனால் அந்த குளிர்லாம் நமக்கு தாங்குமான்னு தெரில. ஏன்னா இதுக்கு முன்னே 2 தடவை நாம் போனப்பையும் செப்டம்பர் சீசன் தான் போயிட்டு வந்தோம். இந்த வருஷம்தான் மே அல்லது ஜூன் மாதமும் சார்தாம் யாத்திரை போகலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. பார்க்கலாம், இந்த தடவை போகும்போது நம்ம பனி போர்த்திய மலைகளை பார்த்துட்டு வருவோமான்ட்டு. ஆனால் இந்த இதுவுமே பார்த்திங்கன்னா எவ்வளோ ரம்மியமாக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப அற்புதமாக இருந்தது. அப்படியே நம்ம இந்தியாவில் தான் இருக்கிறோமா அப்படிங்கக்கூடிய அளவுக்கு. அதே போல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்கக்கூடிய சிறு கிராமங்கள். ஆனால் கிராமங்கள்னு சொல்கிறோம், அதுவுமே நல்ல வளர்ச்சி அடைந்து நல்ல ஓரளவுக்கு பெரிய கட்டிடங்கள் இது போன்றவர்களாக இருந்தது. அனைத்து விதமான வாகன வசதிகளும் அவங்களும் உபயோகப்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. அடுத்தடுத்த யாத்திரைகள் போகும்போது இன்னும் தெளிவாக பார்த்து அப்போதைக்கு என் மனசில் தோணக்கூடியதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த காட்சிகளை கண்டு ரசியுங்கள். ஓம் நமச்சிவாய. நீங்களும் நில்லுங்க. अंदर जाना है? अंदर जाना है? नहीं तो बस तू बाहर से ले लेना, ठीक क्यों बोल? பையா தாத்தா நீங்களும் நில்லுங்க எங்க கூட. हुआ नहीं रे, हुआ नहीं है योला. பார்த்து பாருங்க, முன்னாடி கிடக்குது. ஆப்பிள் இருக்குன்னு போட்டோ காண்றாங்க.